ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த காணொளியின் மூலியமாக நாம் சிந்திக்கப் போகிற தலைப்பு தப்பி ஓடிய மோசே. வசனங்கள் நம்ம யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து சில வசனங்களை எடுத்து அதன் மூலியமாக தியானிக்கப் போகிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். யாத்திராகமம் 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, பிள்ளை பெரிதான போது என்று. இந்த பிள்ளை பெரிதான போது அப்படிங்கிற வார்த்தை அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு 2லிருந்து 3 வயது இருக்கிற நேரத்துல. அதாவது இத ஆங்கிலத்துல எப்படி சொல்றாங்க அப்படின்னா, வீன்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய குறிப்பிடுறாங்க. அந்த வீன்ட் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன பொருள் அப்படின்னா, ஒரு சிறு பிள்ளையானது தாய்ப்பால் மறந்து திட உணவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்ளுகிற வேலை. இததான் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிள்ளை பெரிதான போது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேஜ்ல தான், அதாவது அந்த குழந்தையான மோசேக்கு 2லிருந்து 3 வயது இருக்கிற சமயத்துல, அந்த பிள்ளையின் தாயாகிய யோகெபேத் அவங்க என்ன பண்றாங்க, பார்வோனின் குமாரத்தியிடம் அந்த பிள்ளையை கொண்டு போய் அரண்மனையில விடுகிறதாக நாம பார்க்கலாம். யாத்திராகமம் 2:11 மோசே பெரியவனான காலத்தில். மோசே பெரியவனான காலத்தில் அப்படின்னா, நமக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, பெரியவனான அப்படிங்கும்போது மோசேக்கு எத்தனை வயது அப்படின்னு நம்ம யோசிப்போம். அப்ப அந்த நேரத்துல நாம பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிற வசனம் என்ன அப்படின்னா, அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் நமக்கு இப்படி சொல்லுகிறது. என்ன சொல்லுது அப்படின்னா, அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று அப்படின்னு போட்டிருக்கு. அப்ப இந்த வயசுல மோசே தன்னுடைய சகோதரர்களை தேடி என்ன பண்றாரு, அவர்களை பார்ப்பதற்காக போகிறார். 2 அல்லது 3 வயதில் கொண்டு விடப்பட்ட மோசே 40 வயதாகிற போது தன்னுடைய சகோதரர்களை காண புறப்பட்டார். அப்ப 40 வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா, அரண்மனையில் அவன் வாழ்ந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையிலிருந்து என்ன பண்றாரு, தன்னுடைய சகோதரரை காண மோசே தற்பொழுது வெளியே செல்கிறார். யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் இந்த ஒரு விஷயத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறது. என்ன அப்படின்னா, எகிப்தியர்கள் இஸ்ரவேலர்களை ஒடுக்கினார்கள் என்று. இதை கண்கூடாக மோசே தனது 40வது வயதில் பார்க்கிறார். யாருக்கு இந்த கொடுமை நேர்ந்தது என்று பார்க்கிற பொழுது, மோசேயினுடைய சகோதரருக்கு இந்த கொடுமை நடந்தது. இத பதிவு செய்த வசனம் யாத்திராகமம் 2:11. அதுல எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னா, தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து, தன் சகோதரராகிய எபிரெயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டான். இத பார்க்கிறது யாரு அப்படின்னா, மோசே பார்க்கிறாரு. அடி வாங்குறது யாரு அப்படின்னா, மோசேயினுடைய சகோதரரில் ஒருவன். இந்த காட்சியை பார்த்த பிறகு மோசே எப்படி கலங்கி இருப்பார் என்பதை நீங்கள் யோசித்து பார்க்கும்படியாக உங்களிடத்தில் கேட்டுக்கொள்கிறேன். தன் சகோதரர்களில் ஒருவனை எகிப்தியன் அடிக்கிறதை கண்ட மோசே சுற்றி முற்றி பார்த்து அந்த எகிப்தியனை கொலை செய்து அவனை மணலிலே புதைத்து போட்டான் என்று வசனம் 12 இப்படி சொல்லுகிறது. யாத்திராகமம் 2:13 இப்படி சொல்லுகிறது. மோசே மறுநாளும் இப்படி இதே மாதிரி வெளியில போகும் பொழுது, எபிரேய மனிதர்கள் 2 பேர் ஒருவருக்கொருவர் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை பார்த்த மோசே, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். இப்படி விசாரிக்கிற பொழுது, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அதற்கு அவன், அதாவது சண்டையிடுகிறவரில் ஒருவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? மாத்திரத்தோடு அவன் நிறுத்தாமல், நீர் எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான்.
அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். எகிப்தியனை மோசே கொன்று போட்டான் என்ற செய்தியை பார்வோன் கேட்டபொழுது அவனை கொலை செய்ய வகை தேடினான். இதை அறிந்து கொண்ட மோசே பார்வோனிடமிருந்து தப்பித்து மீதியான் தேசத்திற்கு ஓடினதாக நமக்கு வேதாகமம் ஒரு குறிப்பை கொடுத்திருக்கிறது. யாத்திராகமம் 2:15. நிச்சயமாகவே இந்த காணொளி பார்க்கிற உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் ஆண்டவருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து எனக்காகவும் என் ஊழியத்திற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நீங்களும் இந்த காணொளியை உங்கள் நண்பர்களிடத்திற்கு பகிர்ந்து அவர்களும் தேவனுடைய வார்த்தையில் வளர உதவுங்கள். ஆமென்.